வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கூகுள் மே பிஸ்னஸ் பற்றி பல தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனோட அட்வான்டேஜஸும் அது எப்படி லோக்கல் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி கூகுள் மே பிஸ்னஸில் ஒரு அட்வான்ஸ்டு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம கூகுள் மே பிஸ்னஸில் வாட்ஸ்அப் லிங்க்கை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, புக்கிங்குன்ற ஆப்ஷன் வழியாக வாட்ஸ்அப் லிங்க்கை எப்படி எனேபிள் பண்ணுறது கூகுள் மே பிஸ்னஸ்ன்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம செஷனுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். நம்ம இப்போ டேரெக்டாக நம்மளோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி எப்படி அப்பாயின்மெண்ட் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் லிங்க்கை ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எந்த இமெயில் வழியாக க்ரியேட் பண்ணீங்களோ அந்த இமெயிலில் லாகின் பண்ணி உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் பாட்டு கடை மறைச்சு காயில்ட்டு ஒரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வச்சுருக்கேன். அந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஏன் இந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா, எல்லாருக்குமே புக்கிங் லிங்க் இருக்காது. அது ரீசன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிஸ்னஸ். இப்போ இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ். இப்போ பாருங்கள், நான் லாகின் பண்ணிட்டேன். இந்த கூகுள் பிஸ்னஸ்க்குள்ளே போய் பார்த்தோம்னா எனக்கு புக்கிங்கிற லிங்க் இல்லவே இல்லை. அது பேர் பிக்கப் அண்ட் டெலிவரின்னு இருக்குது. இதுலேருந்து என்ன புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா, கூகுள் மே பிஸ்னஸ் உங்களோட டைப் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து அவங்க அந்தந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னாலும் பிக்கப் அண்ட் டெலிவரி இருக்குது. இதே நான் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், வேறு ஏதாவது கன்சல்டிங் பண்ணுறேன்னா அவங்களுக்கு புக்கிங் அப்பாயின்மெண்ட், ஒரு டென்டிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு புக்கிங் லிங்க் எல்லாம் எனேபிள் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஸோ ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, எல்லாருமே புக்கிங் லிங்க் இருக்காது. அதுக்காக தான் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா பிக்கப் அண்ட் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் பிக்கப் அண்ட் டெலிவரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை. நம்ம டேரெக்டாக நான் இன்னொரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி மை டிஜிட்டல் பிராண்டுன்ற ப்ரொஃபைல், அதாவது கன்சல்டிங் ப்ரொஃபைல், இதுக்கு புக்கிங் லிங்க் எனேபிள் ஆகிருக்கணும். வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன் மை டிஜிட்டல் பிராண்டுக்கு. ஜஸ்ட் லோட் ஆகட்டும். லோட் ஆன பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இதில் புக்கிங்ஸ் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலை பொறுத்து அந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணணும். இந்த புக்கிங் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், கீழே அப்படியே ட்ராக் பண்ணுவாங்க. லிங்க் யுவர் ஆன்லைன் புக்கிங் டூல்ஸ்னு இருக்குது. அதில் ஆட் ஏ லிங்க்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட புக்கிங் யூஆர்எல் நீங்கள் கொடுக்கணும். நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்பை லிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, WA.me அப்படின்றது வாட்ஸ்அப் API சர்வர், அது கால் பண்ணலாம். / உங்களோட மொபைல் நம்பர். ஸோ WA.me / உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு லிங்க் ஆகிடும். ஜஸ்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. இது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகுமானா, இது சம்டைம்ஸ் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. என்னென்னா, கூகுள் மே பிஸ்னஸ் உங்கள் ப்ரொஃபைலை அப்ரூவ் பண்ணணும். இந்த அப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த சேஞ்ச் உங்களுக்கு யாராவது காண்டாக்ட் பண்ணணும் ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க் எனேபிள் ஆகிருக்கும். இப்போ வாங்க, நான் இம்மீடியட்டாக போய் அந்த ப்ரொஃபைல் லிங்க் எனேபிள் ஆகிருக்க வாட்ஸ்அப்ன்றதை வேறு ஒரு ப்ரௌசர் வழி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நான் அந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் புக்கிங் எனேபிள் ஆகிருக்கான்ட்டு. மோஸ்ட்லி புக்கிங் எனேபிள் ஆகிருக்காது. அதுக்கு ரீசன் என்ன, அது அப்ரூவலுக்கு போகும். பாருங்கள், கூகுள் மே பிஸ்னஸ்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன். மை டிஜிட்டல் பிராண்டை எனக்கு இங்கே எங்கேயுமே புக்கிங் லிங்க் எனேபிள் ஆகலை. ஸோ சிம்பிளாக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போதைக்கு அது அப்ரூவலுக்கு போயிருக்கு. நான் புக்கிங் லிங்க்கை எனேபிள் பண்ணி சேவ் பண்ணாலுமே அது அவங்களோட அப்ரூவலுக்கு போய் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு இது அப்ரூவலுக்கு போயிருக்குன்ட்டு. ஸோ நம்ம 24 ஹவர்ஸ் கழிச்சு லாகின் பண்ணி இதே போல் இந்த ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம், புக்கிங் லிங்க் எனேபிள் ஆகுதுன்ட்டு. இப்போ நான் 24 ஹவர்ஸ் கழிச்சு லாகின் பண்ணுறேன். திருப்பியும் லாகின் பண்ணி திருப்பியும் பார்க்கலாம் அந்த புக்கிங் லிங்க் எனேபிளாக இருக்குன்னு. வழக்கம் போல் மை டிஜிட்டல் பிராண்டுன்ற அக்கௌண்ட்டை நம்ம சர்ச் பண்ணுவோம் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில். சர்ச் பண்ணிவிட்டு கீழே வாங்க. அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இப்போ கீழே பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆப்ஷன் பக்கத்தில் WA.me இருக்குது. அதாவது வாட்ஸ்அப் லிங்க் எனேபிள் ஆகிடுச்சு. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் புக்கிங் லிங்க்னு வருது இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அது வாட்ஸ்அப் லிங்க்கு வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் பண்ணும். நான் டெஸ்க்டாப்லேயே வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக இது வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும்.
பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஓப்பன் வாட்ஸ்அப் கொடுத்தாலும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும், இல்லை கண்டினியூ டு சேட் கொடுத்தாலும் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் கரஸ்பாண்டிங் ஏதாவது மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த கரஸ்பாண்டிங் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு அந்த கரஸ்பாண்டிங் மெசேஜ் போய் சேர்த்துரும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த புக்கிங் லிங்க் வழியாக வாட்ஸ்அப் லிங்க் மட்டும் தான் எனேபிள் பண்ண முடியுமானா, இல்லை உங்களோட புக்கிங் பேஜை எனேபிள் பண்ணலாம். பாருங்க ஆட் லிங்க்னு இருக்குது இல்லைங்களா, அடுத்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் புக்கிங் ஆப்ஷன் வச்சுக்கலாம் வாட்ஸ்அப்பை தவிர. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு புக்கிங் பேஜை க்ரியேட் பண்ணணும். அந்த புக்கிங் பேஜை க்ரியேட் பண்ணிட்டு அந்த புக்கிங் பேஜை இங்கே இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கிங் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக யூஸருக்கு ஓப்பன் ஆகிடும். அதை எப்படி புக்கிங் பேஜ் க்ரியேட் பண்ணி எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்னைக்கு செஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு எப்படி கூகுள் மை பிஸ்னஸோட இன்டெகிரேட் பண்ணுறது டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருந்ததுன்னா நீங்களும் வாட்ஸ்அப் லிங்கை இன்டெகிரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த செஷனில் ஒரு புக்கிங் பேஜை க்ரியேட் பண்ணி அந்த பேஜை எப்படி வந்து கூகுள் மை பிஸ்னஸில் இன்டெகிரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.